ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு வால் ஹேங்கிங் தான் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அது இந்த மாதிரி டயக்னலாக ஃபோல்ட் பண்ணி இப்படி ரெண்டு ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதே சைஸில் நீங்கள் இதை விட பெரிய சைஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு இதை மாதிரி கொஞ்சமாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ இதை அப்படியே நம்ம திருப்பி வச்சுட்டு இந்த பக்கமும் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஃபோல்ட் பண்ணிகிட்டே வர போகிறோம். எண்டு வரைக்கும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை அப்படியே நம்ம வந்து இந்த மாதிரி 2 ஈக்குவல் ஹாஃபாக மடிச்சுக்க போகிறோம். இந்த பக்கம் இப்போ இந்த மாதிரி மடிச்சிருக்கோம் இல்லையா, இதை அப்படியே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இது நல்லா இந்த மாதிரி ஒட்டினதுக்கு அப்புறமா இதோட 2 சைடும் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு இப்படி லீஃப் மாதிரி கிடைக்கும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் இப்படி எக்ஸ்ட்ராஸ் இருக்கு இல்லையா, அது எப்படி க்ராஸாக கட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், கட் பண்ணுறதா இருந்தால் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி கொஞ்சம் லீவ்ஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் இப்போ வந்து ரோஸ் கலரில் ஒன்றும் அதுக்கப்புறம் ப்ளூ கலரில் ஒன்றும் செஞ்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்படி க்ரீன் கலரில் குட்டி குட்டி ரவுண்ட் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். கலர் காம்பினேஷன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா த்ரெட் எடுத்துருக்கேன். இப்போ இந்த லீஃபில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த த்ரெட்டில் ஒட்ட போகிறோம். க்ளூ மட்டும் இல்லாமல் குட்டியாக நீங்கள் செல்லோ டேப் கட் பண்ணி கூட இந்த த்ரெட்டையும் லீஃபையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒட்டிக்கலாம், இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த க்ரீன் கலர் சர்க்கிளை ஒன்று ஒட்டிக்கிறேன். திரும்ப இந்த ரோஸ் கலர் லீஃப் எடுத்து அதையும் இதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அகைன் இன்னொரு க்ரீன் கலர் குட்டி ரவுண்டையும் இதுக்கு மேலே நம்ம ஒட்டிடலாம். இப்போ இந்த ரவுண்டை மட்டும் நான் இன்னொரு சைடும் ஒட்ட போகிறேன். ஸோ அதையும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி இந்த த்ரெட்டோடைய பேக் சைட்லையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒட்டி முடிச்சாச்சு. அடுத்ததாக இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் என்கிட்ட இந்த ஹாஃப் பர் ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வேறு ஏதாவது ஸ்டோன்ஸ் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது இந்த மாதிரி இந்த லீஃப்க்கு மேலே ஒன்று ஒட்டிடலாம். அவ்வளோதான், இப்போ இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி வந்து நம்ம இன்னொரு பீஸ் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா இப்போது எப்படி பண்ணியிருக்கேன்னா ஒரு லீஃப் மட்டும் வச்சு அதுக்கப்புறம் 2 லீஃப் அதுக்கப்புறமா 3 லீஃப் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி ஒட்டிக்கலாம். டோட்டலாக இந்த மாதிரி 7 பீசஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். த்ரெட்டோட லென்த் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். உங்களுக்கு அது ஃபைனலாக காட்டும் போது கிளியராக புரியும். இப்போ இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து திரும்ப க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த க்ரீன் கலர் பேப்பரில் பேப்பர் ஸ்டிக் ரெடி பண்ண போகிறோம். ஒரு பென்னோ பென்சிலோ வச்சு இந்த மாதிரி இதை நம்ம ரோல் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு அந்த பென்சிலை வெளியில் எடுத்துகிட்டு இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அதுக்கப்புறமா இதோடைய 2 சைடையும் இந்த மாதிரி அன்இவனாக இருக்கு இல்லையா, ஸோ அதை கட் பண்ணி ஈவன் ஆக்கிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒன்று அதில் டைப் பண்ண போகிறோம். ட்வைஸ் இல்லை த்ரைஸ் வந்து நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட்டினதுக்கப்புறமா த்ரெட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரே ஒரு லீஃப் இருக்கிறது மட்டும் டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 2 லீஃப் வச்சோம் இல்லையா, ஸோ அதை வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ லென்த் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து இதை விட கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து 3 லீஃப் இருக்கிறது. ஸோ இது வந்து அதுக்கு முன்னாடி இருந்ததை விட இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். அடுத்ததும் வந்து 3 லீஃப் இருக்கிறது தான், பட் த்ரெட்டோட லென்த் மட்டும் இது இன்னும் லென்த்தியாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சைடு எப்படி பண்ணமோ அதே மாதிரி இந்த சைடும் திரும்ப டைப் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு பேப்பர் தான், பிங்க் ஒன்று, ப்ளூ ஒன்று, அதுக்கப்புறம் க்ரீன் ஒன்று. ஸோ 3த்துலேயும் ஒரு பேப்பர் இருந்தால் போதும், அதை செஞ்சிடலாம். நான் சொல்கிறது மேக்ஸிமம். ஸோ மேக்ஸிமம் இவ்வளோ பேப்பர் இருந்தால் அதை செஞ்சு முடிச்சிடலாம்.
ஸோ ஃபைனலாக ஹேங் பண்ணுறதுக்காக நல்லா லென்த்தியாக த்ரெட் எடுத்துகிட்டு அதையும் இந்த ஸ்டிக்கோடைய இந்த 2 எண்ட்லேயும் இந்த மாதிரி கட்டிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய வால் ஹேங்கிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது வால்லையோ இல்லை சீலிங்கில் கூட அப்படியே ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொட்டேட் ஆகும்போது கூட பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக், அப்புறம் ஈஸியாக கூட ஒரு வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னா நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.